சென்னை வேளச்சேரியில் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் சூழ்ந்ததால் மக்களை மீட்கும் பணியில் ஈடுபட தீயணைப்புத் துறையினர் தயார் நிலையில் இருக்கிறார்கள். இது குறித்த தகவல்களை செய்தியாளர் வினோத் கண்ணன் வழங்க கேட்கலாம். வினோத் கண்ணன், விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், நாம் தற்போது வேளச்சேரி பகுதியில் நின்று கொண்டிருக்கோம். இந்த பகுதி தாழ்வான பகுதிகளில் எப்பொழுது மழை பெய்தாலும் மக்களை ரப்பர் படகு மூலமாக மீட்கக்கூடிய நிலைதான் உருவாகும். அந்த அளவிற்கு இந்த எப்பொழுது மழை பெய்தாலும் இந்த வேளச்சேரி பகுதியில் அதிக அளவு மழைநீர் சாலையில் தேங்கி நிற்கும். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய வாகனங்களை பாதுகாக்கும் வகையில் வேளச்சேரி மேம்பாலம் மீது அந்த வாகனங்களை நிறுத்தக்கூடிய சம்பவமும் அவ்வப்போது நடைபெறும். அதே போல்தான் தற்போது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள இந்த டிட்வா புயல் காரணமாக இந்த ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் வேளச்சேரி பகுதியில் அவர்களை உடனடியாக மீட்கும் படையில் கிண்டி தீயணைப்பு போலீசார் தீயணைப்பு வீரர்கள் தற்போது இந்த வேளச்சேரி பகுதியில் முகாமிட்டுள்ளனர். அதற்காக வேளச்சேரி தீயணைப்பு வாகனத்தில் நிற்கும் போது ரப்பர் படகு தயார் நிலையில் உள்ளன. அதே போல் மக்கள் யாரேனும் அதிக தண்ணியில் மாட்டிக்கொண்டால் அவர்களை மீட்பதற்காக இயந்திரம் மூலம் ரப்பர் போட் உள்ளன. அதே போல லைஃப் ஜாக்கெட் உள்ளது. அதே போல இரும்பு துடுப்புகளும் உள்ளது. மரம் ஏதேனும் சரிந்து விழுந்தால் அதை அகற்றுவதற்கான மர அருவிகள் உள்ளன. கயிறு உள்ளிட்ட அனைத்து பாதுகாப்பு உபகரணங்களையும் அவர் தயார் நிலையில் வைத்துள்ளனர். வங்கக்கடலில் உள்ள இந்த டிட்வா புயல் 12 மணி நேரம் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ள நிலையில் புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையே தான் கரையை கடக்கும், அதுவும் நள்ளிரவு தொடரும் என்று கூறிய நிலையில் இந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கிண்டி தீயணைப்பு வீரர்கள் இந்த வேளச்சேரி பகுதியில் முகாமிட்டு இந்த பகுதியில் தயார் நிலையில் உள்ளனர். இந்த பகுதியில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதவாறு மாநகராட்சி சார்பிலும் அதே போல் நெடுஞ்சாலைத்துறை சார்பிலும் அவ்வப்போது சாலையில் மழைநீர் தேங்கி நின்றால் அதை அகற்றக்கூடிய பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த மற்ற நிலையில் இந்த தீயணைப்பு வீரர்களும் இந்த பகுதியில் தயார் நிலையில் உள்ளனர். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வினோத்.